அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த வாழ்க்கையை நல்ல வாசிப்போட, உற்சாகத்தோட, ஒரு சந்தோஷத்தோட, ஒரு மலர்ச்சியோட, இந்த மலர்கள் மலர்வது மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து விட மாட்டோமா என்கிற பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்கம். அது என்ன சார்? மலர்களை போல வாழ்தல். இந்த ஒவ்வொரு பூவுமே பாருங்களேன், ஒவ்வொரு பூக்குமே ஒரு நாள் தான் சார் ஆயுள் இல்லையா? ஒரே நாள் தான் அது வாழப்போகுது. ஆனால் அந்த ஒரு நாளுக்கு வாழ்க்கையை எவ்வளவு உற்சாகத்தோட, ஒரு மலர்ச்சியோடு அந்த நாளை தொடங்குது, எவ்வளவு ஒரு வாசத்தோடு அந்த நாளை தொடங்குது, அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்குது, அவ்வளவு உற்சாகமாக இருக்கிறது. போய் இறைவனுடைய பாதத்தை போய் சார் இல்லையா? ஒரு உற்சாகமாக 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 நாம் மலரக்கூடிய அந்த தருணங்கள் இருக்குல்ல, இதைத்தான் மலர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போகுது. நீங்கள் எந்த மலருமே மலர் வண்டை தேடி போகிறதே கிடையாது சார். கரெக்டா? மலர் என்னப்பா நம்ம கற்றுக் கொடுக்குது? நாங்கள் பூ என்ன தெரியுமா கற்றுக் கொடுக்குது? எந்த பூவும் வண்டை தேடி போகிறது கிடையாது. அந்த பூ என்ன பண்ணுது? தன்னுடைய தகுதியை வளர்த்து கொண்டு மலர்ந்து நிற்கிறது. வண்டு தானாய் வருகிறது. அது மாதிரி தான் நீங்கள் வாய்ப்பை தேடி போகும்போது, வாழ்க்கையில் இப்படி ஜெயிச்சிடணும் அப்படி ஜெயிச்சிடணும்னு வாய்ப்பை தேடி போகிறதை விட நீங்கள் உங்களுடைய தகுதியை வளர்த்து கொண்டால் வாய்ப்பு உங்களை தேடி தானாக வரும் என்பதை இந்த பூ நமக்கு கற்றுக் கொடுக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு இடுகாட்டில் பூத்தாலும் கூட அந்த பூ மலரத்தானே செய்யுது. என்ன, சேற்றில் பூத்தா கூட செந்தாமரை வரத்தானே செய்யுது. சில பேர் சொல்லுவாங்க, எங்கள் வீடு மட்டும் கொஞ்சம் இப்படி இருந்துருச்சுன்னா, எங்கள் அப்பா மட்டும் கொஞ்சம் ஒழுங்காக இருந்துட்டாருன்னா, என்னுடைய மனைவி மட்டும் எனக்கு ஒத்துழைப்பாக இருந்துட்டாங்கன்னா, என் ஆஃபீஸ் மட்டும் கொஞ்சம். சார், எப்படி இருந்தாலும் நீங்கள் உங்கள் தகுதியில் தன்னம்பிக்கையோடு இருந்தால் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க சார். இடுகாட்டில் பூத்தாலும் ஒரு பூ மலரத்தானே செய்கிறது. இன்னொரு அழகான ஒரு ஜென் தத்துவம் இருக்கும். ஒரு மலரை பறித்த பின்பு அதை என்ன செய்வதென்று தெரியாமல் நீங்கள் யோசித்து கொண்டிருக்கும் போதே அந்த மலர் வாடி விடுகிறது என்று ஒரு தத்துவம் இருக்கும். என்ன தெரியுமா அர்த்தம்? நமக்கு ஒரு கஷ்டப்பட்டு ஒரு வாய்ப்பு கிடைக்குதில்ல, கஷ்டப்பட்டு ஒரு வாழ்க்கை கிடைக்குதில்ல, ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கிறாங்கல்ல, அதற்கு பின்பு எப்படி வாழ தெரியாமல் நீங்கள் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையும் வாடத் தொடங்குகிறதுன்னு அர்த்தம். ஒரு வாய்ப்பு கிடைத்து, ஒரு நல்ல வேலை கிடைச்சி, அதை பின்பு சந்தோஷமாக வாழ தெரியலன்னா வாழ்க்கையே வாடிடுச்சான் சார். வாழ்க்கையே வாடிச்சான். அந்த வாழ்க்கையை எப்படி வாழணும்னு கபீர் தான் சொல்லி கொடுத்துட்டு போனார். ஏன்பான்னா, அவர் பிறக்கும் போதே மலர்களால் ஆனவர். மலர்னா அவருக்கு அப்படி பிடிக்கும். கபீரினுடைய தாய் என்ன பண்ணுறாங்க, சின்ன வயதிலேயே அவர் ஒரு பேலையில், ஒரு பெட்டியில், மலர்கள் நிறைந்த ஒரு பெட்டியில் வச்சு அவர் ஆற்றுல விட்டுறாங்க கபீரை. அவர் இஸ்லாமியர்களாலையும் வளர்க்கப்பட்டார், இந்துக்களாலையும் வளர்க்கப்பட்டார். கபீர் 2 பேராலையுமே வளர்க்கப்பட்டார், இஸ்லாமியர்களாலையும் இந்துக்களாலையும். மிகப்பெரிய ஒரு கவிஞராக, மிகப்பெரிய ஒரு ஆன்மீக பெரியவராக, மிகப்பெரிய ஒரு மனிதராக கபீர் வந்தார் என்ற காரணம் சொன்னால், அவரை மலர்களாகவே தன்னை மாற்றிக்கொண்டார், மலர்களாகவே அவர் வாழ்ந்தார் இல்லையா? அப்படியான கபீரை கடைசியில் அவருடைய உடலை, கபீர் இறந்த பின்பு அவருடைய உடலை இஸ்லாமிய முறைப்படி இறுதி சடங்கு செய்வதா அல்லது இந்துக்களின் முறைப்படி இறுதி சடங்கு செய்வதான்னு 2 பேருக்கும் ஒரு பெரும் போட்டியே இருந்ததுதான். இந்த இஸ்லாமியர்கள் முறைப்படி செய்யணுமா, இந்துக்கள் முறைப்படி செய்யணுமான்னு. கடைசியாக கபீர் அங்கு மலராகவே மாறி இருந்தார் என்பது கபீரினுடைய வாழ்க்கையில் சொல்லப்படக்கூடிய ஒரு பெரிய வரலாறு. அப்படி இந்த மலர் என்னப்பா பண்ணா, எல்லாருக்கும் பொதுவானதாக இருக்கிறது, எல்லோருக்கும் பொதுவானதாக. சார், ஒரு மனிதனுடைய இறுதி ஊர்வலத்துக்கும் மலர் தான் பயன்படுகிறது, இறைவனினுடைய திருவடிக்கும் மலர் தான் பயன்படுகிறது. மலரை பொறுத்தவரை இறுதி ஊர்வலத்தில் இருக்கக்கூடிய உயிரற்ற உடலும் ஒன்றுதான். இறைவனுடைய திருவடிகளை சென்று சமர்ப்பிக்கும் போது அந்த பணிவும் மலர்கள் மட்டும்தான் நம்ம கற்றுக் கொடுக்குறது இல்லையா? எல்லாவற்றையும் எல்லோரையும் ஒன்றாக பார்க்கக்கூடிய அந்த பக்குவத்தை நமக்கு மலர்கள் நம்ம கற்றுக் கொடுக்குது. அதே போல ஒரு பெரிய ராஜா, இந்த ராஜா போய் ஒரு துறவிட்ட கேட்குறாரு, நான் எப்படியாவது இன்னும் பெரிய மாமன்னனாக மாறணும், பேரரசனாக மாறணும், அதற்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, ஒரே வருஷத்தில் நான் பேரரசன் ஆகணும், என்ன பண்ணணும்னு சொல்லுங்கன்னு. இப்போ அந்த துறவி என்ன பண்ணார், பக்கத்தில் இருந்த ஒரு பூவை பறித்து ராஜா கையில் கொடுத்தார். மொட்டை பறித்து ராஜா கையில் கொடுத்தார். இந்த மொட்டை மலர வைனார். உடனே ராஜா அதை வாங்கினார், பிரித்தார். எல்லாம் ஒவ்வொரு இதெல்லாம் மலர்ல சார், உதிர்ந்துருச்சு, ஒவ்வொன்றும் உதிர்ந்துருச்சு. இப்போ துறவி சொன்னாராம், எந்த ஒரு விஷயத்துக்கும் பொறுமை தேவை. உன்னுடைய ஆணவத்தின் மூலமாக, அதிகாரத்தின் மூலமாக, பலத்தின் மூலமாக மொட்டை மலர வைக்க முடியாது. அது மலரும் வரை நாம் காத்திருந்தால் மட்டும்தான் மொட்டு மலராக மாறுமே தவிர உன்னுடைய ஆணவத்தாலோ பலத்தாலோ அது மாறாதுன்னு.
பின்புதான் அந்த ராஜாவிற்கு புரிந்தது, பின்புதான் அந்த அரசனுக்கு புரிந்தது, நாம் பேரரசனாக மாற வேண்டுமென்றால் அதற்காக பொறுமையாக காத்திருக்க வேண்டும், அதற்காக நம் தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும், அதற்காக நாம் பயிற்சி செய்ய வேண்டும்ன்றது அந்த அரசனுக்கு புரிந்ததுன்னாங்க. அப்படி நீங்கள் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும், முட்டாக இருக்கக்கூடிய நீங்கள் மலராக மாற வேண்டும் என்றால் அதற்கு உங்களுக்கு தேவை பொறுமை. நீங்கள் ஒரு தொழில் முனைவராக இருக்கலாம், இந்த தொழிலில் மிகப்பெரிய சாதனை செய்ய வேண்டும் என்று நீங்கள் காத்து கொண்டிருந்தால் உங்களுடைய தகுதியை வளர்த்து கொள்ளுங்கள், உங்களுடைய தொழிலை வளர்த்து கொள்ளுங்கள். அந்த மொட்டு தானாக மலரும். தானாக மலர்ந்தால் வண்டு என்கிற பணம் தானாக வரும், வெற்றி என்கிற வாய்ப்பு தானாக வரும். மலர்களைப் போல் நாம் வாழ்வோம். இந்த வாழ்க்கை மனம் வீசுவதாக இருக்கும். இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் இனிய நாளாக இருக்கும். நன்றி, வணக்கம்.